அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. 2 துண்டு பட்டை போதும் வீட்டில் பணம் வைக்க முடியாத அளவிற்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய 3ஆம் பிறையை முன்னிட்டு அன்றைய தினம் சந்திர பகவானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு பணவசிய தாந்திரிக முறை. இந்த தாந்திரிகத்துல சந்திர பகவானுடைய சூட்சமமான எளிமையான ஒரு திருநாமமும் இருக்குங்க. சோ இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலனை கொடுக்கும். பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய 3ஆம் பிறைக்கு அதீதமான ஆற்றல் உண்டு. அதிலும் நவராத்திரியில் வரக்கூடிய இந்த 3ஆம் பிறை மிகவுமே விசேஷமானது. நாளும் கோளும் செய்வதைப் போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் இன்றைய 3ஆம் பிறை நேரத்தில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். உடனே பலனை கொடுக்கக்கூடியவை. பயன்படுத்தக்கூடிய தாந்திரிக பொருட்களும் மோஸ்ட்லி எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடியது, சுலபமாக கடைகளில் கிடைக்கக்கூடியதும் கூட. இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. சோ இந்த மெத்தட் எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இன்றைய தினம் 3ஆம் பிறை தோன்றக்கூடிய நொடி சுத்தமான பஞ்சாங்க நேரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அக்டோபர் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி 3 நிமிடங்கள் முதல் மாலை 6 மணி 43 நிமிடங்கள் வரை 3ஆம் பிறை தோன்றக்கூடிய நேரம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள செய்வது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க இன்றைய தினம் அக்டோபர் 4ஆம் தேதி மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த தாந்திரிகத்துல சந்திர பகவானுடைய சூட்சமமான ஒரு திருநாமம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்களுக்கும் எந்த விதமான தடைகளும் கிடையாது. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, வர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இன்றைய அற்புதமான இந்த சுக்கிரவார 3ஆம் பிறையை முன்னிட்டு நம்ம சேனல்ல ஆல்ரெடி 3 சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பதிவுகளை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட எண்ட் கார்டுல ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம டிவைன் ரூட் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் அதுல குறிப்பிட்டிருக்க மெத்தட்ஸை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் நீங்க சேர்க்கலாம். இவை அனைத்தும் ஒரு நாள் மட்டுமே செய்யக்கூடிய தாந்திரிகங்கள். சோ தாராளமாக எல்லா மெத்தடையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டா கம்ஃபர்டபிளா இருக்குமோ அதை மட்டும் பயன்படுத்தினாலே போதும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இன்றைய தினம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாதவங்க எந்த மாதத்தில் வரக்கூடிய 3ஆம் பிறை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ஒரு முழுமையான பணவசிய தாந்திரிகம். சோ பணம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க மட்டும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. குறிப்பாக கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்க மற்றும் அவசர தேவைக்காக பணத்திற்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இன்றைய ஒரு நாள் முழு நம்பிக்கையுடன் கவனம் சிதறாமல் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தி பாருங்க. மின்னல் வேகத்தில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலுமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பொதுவாகவே எல்லா பணவசிய முறைகளிலும் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி, பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் இது போன்ற மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணுமான்னு கேட்கறாங்க. அப்படி கிடையாதுங்க. இப்ப கணவர் வேலைக்கு போறாரு, பிசினஸ் பண்றாருன்னா மனைவி நீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். மனைவியும் வேலைக்கு போறாங்க அல்லது பிசினஸ் பண்றாங்கன்னா கணவர் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். இது போல ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இது போன்ற பணவசிய முறைகளை நீங்க
பயன்படுத்தலாம். அந்த குடும்பத்திற்கே அது நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்க, இந்த தாந்திரிகத்தை எப்படி செய்யணும்ன்றத பார்க்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க ஆல்ரெடி நம்ம பார்த்த டைமிங்ஸ்ல தாங்க செய்யணும். முடிந்தவரை நீங்க மேற்கு திசையை நோக்கி வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்கார்ந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க எந்த திசையை நோக்கி வேணாலும் உட்காரலாம். தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல ஏதாவது துணியை கூட போட்டுட்டு அதற்கு மேல நீங்க உட்கார்ந்துக்கலாம். அல்லது மனை பாய் வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். சேர்ல உட்கார்றவங்க விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல கோவில்களில் நீங்க உட்கார்ந்தாலும் விரிப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. பொதுவாகவே எந்த ஒரு மந்திர ஜபங்களாக இருந்தாலும் சரி, நாம ஜபங்களாக இருந்தாலும் சரி, மன ஒருநிலைப்பாட்டுடன் அதை நம்ம செய்யணும். அப்பதான் முழுமையான பலன்கள் உடனே நமக்கு கிடைக்கும். அதிலும் இப்ப நம்ம பார்க்க போவது சந்திர பகவானுடைய திருநாமம். ஜோதிட சாஸ்திரத்துல சந்திரனுடைய காரகத்துவம் மனோகாரகன். சோ கட்டாயமாக மன ஒருநிலைப்பாட்டுடன் கவனம் சிதறாமல் இந்த திருநாமத்தை நம்ம ஜபம் செய்யணும். சோ நீங்க உட்கார்ந்துட்டு ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய மூச்சு காற்றை கவனிக்கணும். மூச்சு பயிற்சி எல்லாம் செய்ய வேண்டாம். ஜஸ்ட் உள்மூச்சு வெளிமூச்சை நீங்க கவனிங்க. நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் அடங்க ஆரம்பிக்கும். மனம் ஒரு அமைதியான நிலைக்கு போகும். அந்த நிலை வந்தவுடன் சந்திர பகவானை மனதார நினைச்சுக்கிட்டே பணம் சேரணும், பணம் குவியணும், பணம் நிறையணும், பணம் பெருகணும், 16 செல்வங்களும் வீடு தேடி வரணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. பிரார்த்தனையை முடிச்சிட்டு ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள 2 துண்டு பட்டையை நீங்க வச்சுக்கோங்க. நார்மலா சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய மசாலா பொருள் தாங்க இந்த பட்டை. நீங்க சுருள் பட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது தட்டையாக இருக்கக்கூடியதையும் எடுத்துக்கலாம். 2 சிறிய துண்டு பட்டைகள் இருந்தாலே போதும். எண் 2 சந்திர பகவானுக்கு உரியது. அதனால தாங்க 2 துண்டு பட்டையை நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப ரைட் ஹேண்ட் வலது உள்ளங்கைக்குள்ள இந்த பட்டையை வச்சுட்டு விரல்களால மூடிக்கோங்க. இப்ப கையை மடி மீது நீங்க வச்சுக்கணும். பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய சந்திர பகவானின் இந்த திருநாமத்தை 15 நிமிடங்களுக்கு நீங்க ஜபம் செய்யுங்க. அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் கூட நீங்க சொல்லலாம். குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள் சொன்னாலே முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு வேக வேகமா சொல்லாதீங்க. பொறுமையா நிதானமா நீங்க சொல்லுங்க. குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். சொல்ல வேண்டிய திருநாமம் ஓம் ஸ்ரீம் சோமாய நமக, ஓம் ஸ்ரீம் சோமாய நமக, ஓம் ஸ்ரீம் சோமாய நமக. அவ்வளவுதாங்க. 15 நிமிடங்கள் இந்த நாம ஜபத்தை முடித்தவுடனே அந்த பட்டையை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இந்த பட்டையை உடனே நீங்க மாற்றணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. 6 மாதத்திற்கு ஒரு முறை இதை நீங்க மாற்றினாலே போதும். மாற்றும் போது பழைய பட்டையை நீங்க கால்படாத இடம், செடிகள், புதர்கள் அல்லது நீர்நிலைகள்ல நீங்க போற்றலாம். திரும்பவும் ஒரு 3ஆம் பிறை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு இதே போல தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு வைங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா இந்த தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.